இந்த முருகா பசிக்குதா? காலையில் வந்திருக்க, உனக்கு வயிறு பசிலாம் நீங்கள் வர மாட்டேன் அந்த பக்கம். ஓம் நம சிவாய. என்ன முருகா, நாட்டில் கொலை கொள்ளை எல்லாம் அதிகமாகி போச்சு. அதாவது மக்களே, அதாவது இன்றைக்கு கலிகாலத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஏற்கனவே பகவான் இறைவன் எம்பெருமான் நாராயணனால் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது தான். இந்த கலியுகத்தில் இப்படிலாம் நடக்கும்னு. இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கொலை. அதை சாமி சொல்கிறாரு, ஆங்காரம் அடிபிடிகள் அதிகமப்பா தேசமெங்கும், கொலைக்களவு அதிகமப்பா குடிகேடு ஆச்சுதடா, பெண்ணாலே ஆணழிவு பெருகுமடா பூமி எங்கும், ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்து அரசர் முடிவாகுதடாங்கிற. அம்பலத்தரசர் யார்? சிவபெருமான் முடிவுங்கிறார். இது இன்றைக்கி இந்த கொலை கொள்ளை இந்த சம்பவங்கள் எல்லாம் கலியுகத்தில் எல்லாம் நடக்க வேண்டிய நியதிங்கிறாரு. கர்மா நியதியை விட இது ஒரு எப்படி சொல்ல, இந்த யுகத்துக்கான ஒரு விதிங்கிறாரு. ஏன்னா கலியுகம்னா என்ன? கெட்ட யுகம். ஏன்னா இந்த யுகத்துக்கு பெயர் வைத்ததே சிவன் தான். கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே, சலிவுட நீசனும் தரணியில் போர்ந்திட வலியுள்ள மாயன் ஸ்ரீரங்கம் ஏவினாருங்கிறார். அதாவது துரியோதனனுடைய உயிர் பிரிந்த உடனேவே அவன் கலியனாக பிரிவு செய்யப்படுகிறான். கலியனாக பிறந்ததுமே சிவபெருமான்ட்ட வரம் கேட்குறான். மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் வேண்டான், அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வழக்குறும் தரும் வேண்டான். எல்லா வரத்தையும் வாங்கிட்டான். எந்த கடவுளுக்கும் சக்தி கிடையாது, எனக்கு மட்டும் தான் சக்தி, வர அவ்வளோத்தையும் கொடுத்து வாங்கிட்டு வந்தான். சிவனுக்கே கிடையாது. 1008 அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணை வரமாக தரும். 1008 அண்டத்தில் எத்தனை தேவதைகள் தெய்வங்கள் இருக்கோ சிவபெருமானையும் சேர்த்து தான். உன்னுடைய சக்தி எனக்கு கொடுன்னு கேட்டோன்னே ஈசன் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்போது துவாபரயுகத்தை முடித்து பரமாத்மா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய திருமேனி கூட்ட கீழே கடத்திட்டு இவர் வைகுண்டம் போகலான்னு பார்த்தா போக முடியல. ஏன்னா கலியன் வரத்தை வாங்கிட்டு கீழே வந்துட்டான். அவன் கலியன் கீழே வந்ததுனால என்னாச்சுன்னா கலிமாயை சூழ்ந்து விட்டது இருள். அவர் வைகுண்டம் போக முடியல. நேராக என்ன பண்ணார், எம்பெருமான் கலியுகம் அழிகிற வரைக்கும் நான் ஸ்ரீரங்கத்தில் போய் பள்ளி கொள்கிறேன்னு பள்ளி கொண்டார். தர்மயுகம் வரப்போகுது, இனி கலியுகம் முடிய போகுது. விரைவில் இறைவன் நிச்சயம் இந்த யுகத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுவார், நம்புங்க. அதனால தான் இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இது முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது. ஆங்காரம் அடிபிடிகள் அதிகமப்பா தேசமெங்கும், கொலை களவு அதிகமப்பா குடிக்கேடு ஆச்சுதடானார். சாமியே சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கொலை நடக்கா இல்லையா? குடிகேடாச்சுன்னாரு. ஒரு கொலை நடந்தால் அந்த குடும்பம் எப்படி வாழும்? இதெல்லாம் முன்கூட்டியே இறைவனால் நமக்கு சொல்லப்பட்டது தான். நன்றி. ஓம் நம சிவாய.